தங்களது கொடியைப் போலவே விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி உள்ளதாக வீர சோழ பறையர் நலசங்க தலைவர் பாஸ்கரன் தெரிவித்துள்ளார். சென்னை சேப்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 2015 இந்த கொடியை தாங்கள் அறிமுகம் செய்ததாகவும் அதன் பிறகு வெள்ளாளர் முன்னேற்றக் கழகமும் தற்போது விஜயும் இதே போன்ற கொடியை பயன்படுத்துவதாக சுட்டிக்காட்டினார். புதுச்சேரியில் தமிழக வெற்றிக் கழகத்துடன் இணைந்து பயணிக்க தயார் எனவும் பாஸ்கரன் குறிப்பிட்டார். எம்ஜிஆரை போன்று விஜயும் அரசியலில் வெற்றி பெறுவார் என நடிகர் பெஞ்சமின் தெரிவித்துள்ளார். சேலம் மாநகராட்சி அரசு பள்ளியில் மின் மயானங்களில் பணியாற்றும் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு வடை பாயாசத்துடன் சமபந்தி விருந்தை பெஞ்சமின் தலைமையிலான குழுவினர் ஏற்பாடு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அரசியலில் விஜய் சாதிப்பார் என நம்பிக்கை தெரிவித்தார். என்னை சினிமாவில் வாழ வைத்த தெய்வம் தளபதி விஜய் சார். திருப்பாச்சி திரைப்படத்தின் மூலமாக எனக்கு வாழ்க்கையில் திருப்பம் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. சாதாரணமாக அவர் ஒரு விஷயத்தை கையில் எடுக்க மாட்டார். ஏன்னா இன்றைக்கி உச்சத்தில் இருக்கிற நடிகர் கிட்டத்தட்ட 200 கோடி ரூபா 300 கோடி ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் விட்டுட்டு அவர் பொது சேவைக்கு வராருன்னு சொன்னால் அவருக்கு பின்புலம் சரியாக இருக்கிறது. சினிமாவில் எப்படி ஜெயிச்சாரோ அதே மாதிரி அரசியலும் ஜெயிப்பார். இந்தியாவில் தான் இந்த மாதிரி ஒருத்தர் புதுசாக கட்சி ஆரம்பித்தாங்கன்னா அதுக்கு பல பேர் எதிர்ப்பு தெரிவிக்கத்தான் செய்யும். அதெல்லாம் மீறி வர்றவங்க தான் ஜெயிக்கிறாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் கட்சி ஆரம்பிச்சிருந்தானே இன்றைக்கி அவர் தான் சிஎம். அவர் சின்ன குழந்தை மனசில் இடம் பிடிச்சார்.